எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய வேலையை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1.5 கிலோ பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த மாய்ஸ்சரெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தொடச்சி வச்ச தக்காளியை அந்த காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருந்த அந்த 1.5 கிலோ தக்காளி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 150 கிராம்ஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியில் இந்த காம்பு உள்ளே அந்த கொட்டைலாம் இருக்கும் அப்படின்றதுனால இந்த கொட்டை காம்பு இது எல்லாத்தையுமே நான் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1.5 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த புளியை இதோடு கூட சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஆவிலேயே வேக விடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்பொழுது அந்த மூடியில் இருக்கிற ஆவி அதுக்கு உள்ளே விழும் அப்படின்றதுனால நான் இதை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வேக வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு தக்காளி ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ பாருங்கள், முதல்ல விட தக்காளி நல்லா மசிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. தக்காளியும் புளியும் ஒரு பர்னரில் இந்த மாதிரி வெந்துட்டுருக்க அந்த நேரத்தில் நான் இன்னொரு பர்னரில் இன்னொரு பேன் வச்சுக்கிட்டேன். இப்போ பேன் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த பேன் நல்லா சூடானதுமே இதில் 2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நிறைய ஆட் பண்ணால் நமக்கு அந்த கசப்பு சுவை நிறையவே தெரியும். அதனால் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வதக்கும்பொழுது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தீயை குறைச்சிட்டு வதக்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி இருக்கிறதுனால இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் நல்லா அரைச்ச பிறகு இந்த பவுடர் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அரைச்சி வச்சுருந்த அதே பவுடர்லேயே ஒரு 15 பல் பூண்டு இதோட கூட சேர்த்துக்கிட்டு இதை விட்டு விட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா மையாக அரைப்படக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி புளி இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த குவான்டிட்டி நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு பேனில் ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுமே தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா, கை நிறைய கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பூண்டெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா பொரியும் பொழுது இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தாளிக்கட்டுக்கு ஆட் பண்ண எந்த இன்க்ரீடியன்ஸுமே தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு வெந்தயம் பூண்டு அந்த பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுடருமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த தக்காளி புளி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 3/4 கப் ஆஃப் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 3/4 கப்பில் பாதி குழம்பு மிளகாய்த்தூள் பாதி வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெறும் மிளகாய்த்தூள் நிறைய நம்ம ஆட் பண்ணும்போது சிலருக்கு செட் ஆகாது. அதனால் நான் இந்த தனி மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ணிட்டோம் இறக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா எண்ணெயிலேயே இதை வதக்கி விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ண இந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மேலே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை அடுப்புலேயே வச்சுருக்கணும். இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த ஓரங்களில் வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சும்மா கையிலேயே க்ரஷ் பண்ணி இதோடு கூட ஆட் பண்ணிடுறேன். இந்த வெல்லம் ஆட் பண்ணுறதுனால இந்த புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டொமேட்டோ பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற இடத்துல இதை ஆற வைக்கிறேன். இந்த மாதிரி ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கடைகளில் ஆட் பண்ணுற மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணல அப்படின்றதுனால உப்பும் சரி எண்ணெயும் சரி வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் சொன்ன அந்த 1.5 கிலோ தக்காளி அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2.5 பாட்டில் ஊறுகாய் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தில் இல்லை சிக் டேஸில் கண்டிப்பாக இந்த ஊறுகாய் கை கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதோட மட்டும் இல்லாமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.